ரிஷப ராசியில் பிறந்தவரா நீங்கள்? சித்திரை மாதம் அதிர்ஷ்ட காலமா? என்ன நடக்கப் போகுது? ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயன் வணக்கம். 2026 சித்திரை மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? பார்ப்போமா? அதற்கு முன் சித்திரை மாதம் 2026 கிரகநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். சித்திரை மாதம் 2026 ராசி பலன்களை அறிந்து கொள்ள கிரகங்களின் நிலை புரிந்து கொள்வது மிக முக்கியம். விசுவாசு வருடம் முடிந்து புதிய பரபாவ ஆண்டு ஏப்ரல் 14 2026 செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்கிறது. பெரிய கிரக நிலைகள் சனி, ராகு, கேது, குரு இவர்களின் நிலைகளில் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லை. சனி மீன ராசியில், குரு மிதுன ராசியில், ராகு கும்ப ராசியில், கேது சிம்ம ராசியில் இருப்பார்கள். சூரியன் மேஷ ராசிக்கு வந்து உச்சநிலை பெறுகிறார். இது அனைவரும் அறிந்த முக்கியமான ஜோதிட உண்மை. மற்ற கிரக நிலைகள் பார்த்தோம் ஆனால் செவ்வாய் மற்றும் புதன் மீன ராசியில், சுக்கிரன் மேஷ ராசியில், சந்திரன் சித்திரை மாதம் 1ஆம் தேதி கும்ப ராசியில் இருப்பார்கள். சரி, ரிஷப ராசியின் சித்திரை மாதம் 2026 பலன்களை பார்ப்போம். 2026 சித்திரை மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மனநிறைவும் பொருளாதார வளர்ச்சியும் தரும் மாதம். கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பல நன்மைகள் கிட்டும். தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி, புதிய வேலை, தொழில் போன்றவற்றில் நல்ல செய்திகள் உண்டு. மேலும் நிதி லாபம் அதிகரிக்கும். வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும் என்றாலும் நல்ல பலன் நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர வாய்ப்பு உண்டு. புத்திசாலித்தனம், பேச்சுத் திறனால் அனைவரையும் கவர்வீர்கள் என்றாலும் திருமண முயற்சிகளில் சிறு தாமதங்கள் அல்லது தடைகள் இருக்கலாம். ஆனால் திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்பு உள்ளவர்கள் உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் அவசியம். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே 5, 6. உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ரிஷப ராசியின் சித்திரை மாத பலன்கள் பற்றி பார்ப்போம். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இங்கு சொல்லப்பட்டவை பொதுவான ஜோதிட விளக்கங்கள் மட்டுமே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் பலன்கள் மாறும். நன்றி.